சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்ம பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நமஸ்காரம். ராம அப்படின்ற வார்த்தைக்கு பலன் என்ன, ராமநாமத்தின் மகிமை என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ராம அப்படின்ற வார்த்தை திருநாமம் எப்படி உருவானது அப்படின்றதும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நாராயணன் என்னும் திருநாமத்திலிருந்து ரா என்னும் எழுத்தும், நமசிவாய என்னும் திருநாமத்திலிருந்து மா என்னும் எழுத்தும் எடுக்கப்பட்டு தான் ராம அப்படின்ற ஒரு வார்த்தை உருவாச்சு. ராமர் காலத்துக்கு முன்னாடியிலிருந்தே ராம அப்படின்ற வார்த்தை இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுறது. இந்த ரா ம இந்த 2 எழுத்துக்கும் ஏன் அப்படி ஒரு முக்கியத்துவம்? நாராயணன் என்ற திருநாமத்தில் அத்தனை எழுத்துக்கள் இருக்கும்போது ஏன் ரா மட்டும் அவ்வளவு முக்கியமாக எடுத்தா? நமசிவாய என்ற திருநாமத்தில் அத்தனை எழுத்துக்கள் இருக்கும்போது ஏன் மா மட்டும் எடுத்தா அப்படின்றதுக்கு காரணம் இருக்கு. இன்னைக்கு அதை தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். நாராயணன் என்ற திருநாமத்தில் ரா அப்படின்ற எழுத்தை எடுத்துட்டா நா அயனம் அப்படின்னு வந்துடும். அயனம்னா சுழற்சி, ந அயனம் அப்படின்னா சுழற்சி இல்லை, இயக்கம் இல்லை அப்படின்னு ஆயிடும். பூலோகம் இயங்காது. அப்போ நாராயணன் அப்படின்னா பூமி இயக்கத்திற்கு, லோகக்ஷேமத்திற்கு முக்கியமான ஒரு திருநாமம். அதனால தான் அந்த ரான்ற வார்த்தை அதுலேருந்து எடுக்கப்பட்டது. அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். நமசிவாய அந்த திருநாமத்தில் பார்த்தேன்னா சிவாய அப்படின்னா மங்களம்னு அர்த்தம். மா எடுத்துட்டா ந சிவாயன்னு ஆயிடும். அப்போ மங்களம் இல்லைன்னு ஆயிடும். அப்போ நமசிவாய அப்படின்னு சொல்லும்போது அனைத்து மங்களங்களும் உண்டாகும் அப்படின்றது அர்த்தம். அப்போ அந்த மான்ற வார்த்தை ரொம்பவே முக்கியமானது. அந்த 2 எழுத்துக்களை எடுத்து தான் ரா ம ராம அப்படின்ற ஒரு திருநாமம் ராமருக்கு சூட்டப்பட்டிருக்கு. ரொம்பவே உயரிய ஒரு வேதத்துக்கு சமமான ஒரு ராமநாமம் அது. அதனால தான் சகஸ்ரநாமத்தில் கூட எந்த ஒரு உபாயத்தினால சகஸ்ரநாமம் சொன்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்வதி தேவி கேட்கறச்ச, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே, இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்றதன் மூலமாக சகஸ்ரநாமம் சொன்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பரமேஸ்வரன் நம்ம எல்லாருக்குமே சொல்லி அனுகிரகம் பண்ணியிருக்கார். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்பாத்து பெரியவா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் லக்ஷ்மி ஹரி. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.